சாக்லேட் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி தானே பார்க்க சொன்னேன். ஏய் நீ பச்சைக்கு தழுவத்தை விட்டுட்டு சீக்கிரமா ஏந்து அந்த செய்து ஓபன் பண்ணி காட்டுங்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாக்லேட் செய்ய. அங்க பாருங்க பேய் சாக்லேட்லாம் இருக்கு. இதை ஓபன் பண்ணி காக்காம நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். சரி சரி கத்தாத இரு, ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்கு? ஓபன் பண்ணிட்டேன் பாரு. ஏய் லாஸ்ட் டைம் சாப்பிட்டோமே அந்த ஆமா பேய் சாக்லேட் மாதிரி இருக்கு. உள்ள பத்தியா எப்படி இருக்குன்னு. அச்சோ இந்த மாதிரி சாக்லேட் நான் பார்த்ததே இல்லையே. இங்க வந்து கிரீமியா இருக்கு, அப்புறம் 2 கண்ணு இருக்கு, அப்புறம் பாரு வாய் கொடுத்துருக்காங்க. இந்த லிப்பை தனியா கட் பண்ணி எடுக்கலாம், அப்புறம் இந்த கண்ணை கட் பண்ணி எடுக்கலாம். கண்ணை கட் பண்ணி எடுத்தா வெறும் ஜாம் தான் வருது. இந்தா நீயே சாப்பிடு. நீ தான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்த, கத்தியால வரல. இந்தா நீயே சாப்பிடு சீக்கிரமா. எம்மையா இருக்கா? கீழே விழக்கூடாது பொம்மையா நீ. நீ உழத்துக்கு நீயே சாப்பிடு. இந்தா நல்லா இருக்குல்ல? ஆமா ஜல்லி மாதிரி இருக்கு. இது வந்து ஜல்லி, இது வந்து சாக்லேட். சூப்பரா இருக்குல்ல? அம்மா இது நல்லாதான் இருக்கு. எந்த ஓபன் பண்ணி காட்டுங்களேன். சூப்பரா இருக்கான்னு பாக்கலாம். ஏய் ஒன்னு எடுத்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்க சொன்னேன். எப்ப பார்த்தாலும் இதே சண்டை தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு சாப்பிட்டு போனீங்க, அப்புறம் இன்னொன்னு சாப்பிடலாம். ஏண்டி அவளை திட்டுற? சரி விடு. சரி நான் கிளம்புறேன் எங்க வீட்டுக்கு. அதுக்குள்ள போகாதீங்க அக்கா, கரண்ட் இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க. ஆமாண்டி வீட்டுல ஒரு சாமி பொம்மை வச்சிருந்தேன். எங்க வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு இந்த பொண்ணுக்கு ஜுரம் வேற வந்துச்சு. சரி விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு போலான்னு இருக்கேன். சரி இந்த சாமிக்கு போயிட்டு ஏதாவது படைக்கணும்ல, அதனால நான் போறேன். போயிட்டு வரேன்னு. ஆமா எங்க வீட்டுல ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை நல்லா பேசுவா. ஆன்ட்டி உங்களுக்கு தெரியுமா? என்னது பேசுமா? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த மாதிரிலாம் பேசாது பொம்மைனா. ஏய் அவளுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் பொம்மை பேசுதுதான் சொல்லுவா. அவளை எதுவும் கேட்டுக்காது சரியா? அவன் ஏதோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன் நான். சரியா மீரா? சரி நான் வரேன். நாளைக்கு இல்ல நாளைக்கு வீட்டுக்கு வந்து சேரு. வரேன்னு. ஏய் அஞ்சலி வந்து சேரு. வரேம்மா வரேம்மா. ஏய் நான் வரேன் தனு. அப்புறமா ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வா, நம்ம சாமி கிட்ட பேசலாம். சரி சரி நான் வரேன். அம்மாக்கு தெரியாது சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேன், நீ சீக்கிரமா வந்துரு. நானும் வரேன். சரி ஆன்ட்டி வரேன் ஆன்ட்டி. ஏய் வா வீட்டுக்கு போலாமா நம்ம? இது அண்ணாக்கா வீட்டுக்கு. அண்ணாக்கா வீட்டுக்கா? என்ன சொல்றம்மா நீ? ஏய் ஐயோ நான் வர ஏதோ உழறேன் பாரு. அஞ்சலி அக்கா வீட்டுக்கு போலாமா? எப்ப பார்த்தாலும் தனு தனு சொல்றதுக்கு எனக்கு அதே பேச்சா வருது. அம்மா இப்பதானே போறாங்க அதுக்குள்ளயா? ஏய் ஆமாண்டி, அவங்க வீட்டுல 2 கத்தி இருக்குதான், வாங்கிட்டு வரேன். கத்தியா? எதுக்குமா? ஏய் விநாயகர் சதுர்த்தி கரும்பு தருவாங்கல்ல, அதை வெட்டுறதுக்கு தான். சரி சரி நான் வரேம்மா. இது கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். அவங்களே இப்பதான் போயிருப்பாங்க. என்ன 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. நான் இப்பயே போனா ஷாக் ஆயிடுவா. வர கரண்ட் இல்லைன்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனாலதான் அவங்க வீட்டுல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அப்படியே பால் இந்த காஃபி போட்டு குடிச்சிட்டு வருவோம். பால் தான் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுல நீ. சரி வாங்க டைம் ஆயிடுச்சு கிளம்புவோம். எங்க போறீங்க எல்லாரும்? எங்க போறீங்க? எங்க வந்துட்டீங்களா? ஆமா ஆமா. எங்க போற நீ? எங்க ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னா ஊருக்கு போலியா நீ? எங்க உங்க பொண்ணுக்கு ஜுரம் வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன். என்னது இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன்? என்னடி சொல்ற? ஆமாங்க ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. சரி அதை விடுங்க. சாப்பிடுறீங்களா? வா வா சாப்பாடு போடு. வா வா. என்ன குழம்பு வச்சிருக்க? சாம்பார் தாங்க வச்சேன், வேற எதுவும் வைக்கல. சாம்பாரா? ஐயே இது சாப்பிடுறதுக்கு நான் ஹோட்டலே போய் சாப்பிட்டுருவேன். இது என்ன அமக்கலம் படுத்தி வச்சிருக்காளுங்க இந்த பசங்க. சாக்லேட் எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டுட்டு டைல்ஸ் எவ்வளவு ரேட் ஆகுது தெரியுமா? டைல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா இல்லையா? என்னதான் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. உன் பசங்க பண்றதே சரி கிடையாது தெரியுமா? ஏங்க அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. சரி அதை விடுங்க. காசு இருந்தா ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன். எதுக்கு 1000 ரூபாய் உனக்கு? ஏங்க விநாயகர் சதுர்த்தி வருது இல்ல, அதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கணும், அதனாலதான். ஓ ஆமால மறந்தே போயிடுச்சு விநாயகர் சதுர்த்தின்றதே. சரி சரி நான் உனக்கு ஜிபே பண்ணி வைக்கிறேன். உன்னோட போன் எங்க? அச்சோ என் போன் எங்கன்னே தெரியலையே. எப்ப தலையை விட்டு. சரிவா வந்து சாப்பாடு போடுவா. நான் கிச்சன்ல வெயிட் பண்றேன். கிச்சன்ல வெயிட் பண்றீங்களா? சரி சரி இதை வந்துடுறேன். ஏய் தனு நீ போறதா இருந்தா போ, வீட்டுக்கு நான் வரல. அப்பா வேற வந்துட்டாரு. எனக்கு வேலை நிறைய இருக்கு, என்னால வர முடியாது. சரியா நீ போறதா இருந்தா போ. அப்பாடி வீட்டுக்கு வந்தாச்சு. சிலை இங்கதான் இருக்கு. இங்க பாத்தியா சிலை நல்லாதான் இருக்கு. சரி நான் சாமிக்கு கொஞ்சம் போய் பால் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா?
சாமி சாமி, நானே ஹாஸ்பிட்டல் போனேன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள வந்து விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொன்னாங்களா, அதனால அம்மா ஒரு 2-3 நாள் கழிச்சு உங்களை கூட்டு போயிட்டு குலதெய்வ கோயில் விடுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா பாப்பா? சரி சரி, ஓகே, ஜாலி தானே உனக்கு? ஜாலி தான் எனக்கு. தனு வரேன்னு சொன்னா. இப்ப தானே வீட்டுக்கு போயிட்டு தான் ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டு இருக்கோம் நாங்க. ஓ அப்படியா? அவளையும் போய் பாத்தியா? சரி, கூட்டு வர வேண்டானே. ஆமா, வந்துருவா அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல. அம்மா உனக்கு பால் எடுத்து வரேன்னு சொன்னாங்கல்ல. ஜாலி, நம்ம எல்லாம் சேர்ந்து மொத்தமா விளையாடலாம். சரியா? நீ எப்ப என் கூட நேர்ல வருவ? நேர்லயே வரவே மாட்டேன், இப்படி சலையாவே உட்காந்துட்டு இருக்க. சரி சரி, நீ கண்ணை மூடு, நான் நேர்ல வரேன். அப்படியா? சரி, நான் கண்ணை மூடுறேன். ஏய், திருட்டு மொழி பார்க்காத. கீழே கண்ணை மூடி அந்த பக்கம் பீரோக்கா திரும்பிக்க பாக்கும். ஓ அப்படியா? அதோ திரும்பிக்கிறேன் சாமி நானு. திரும்பிக்கிட்டேன் பாருங்க. இப்ப வாங்க. ஓ, நான் தானே வந்துடுறேன். இப்ப கண்ணை தரேன். ஹேய் ஜாலி, நீங்களா வந்தது? சூப்பரா இருக்கீங்க சாமி நீங்க. அஞ்சலி அஞ்சலி, இப்ப கண்ணை தர பார்க்கலாம். 1 2 3. ஐ சாமியா இது? ஐ ஜாலியா இருக்கீங்க. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. சாமி நீங்களே வந்திருக்கீங்களா? ஐ, என் கண்ணை பாருங்களேன், ஒரே பரவச நிலைக்கு போயிட்டேன் நானு. இது வரைக்கும் நான் சாமியை நேர்லயே பார்த்தது இல்லை. என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஐ சாமி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கிரீடெல்லாம் எங்க போச்சு? உன்னை பார்க்க வந்தல, அதனாலதான் கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். ஓ அப்படிங்களா? சரி சரி, ஜாலி சாமி, தேங்க்யூ சாமி. ஏ அஞ்சலி, இந்த வரேன் இரு. அச்சோ, அம்மா வராங்களாமே, இப்ப என்ன பண்றது? இரு ஒரு நிமிஷம், நான் அதுக்குள்ள மாறிடுவோம். அப்படியா? ஐயோ, அம்மா வர சவுண்ட் கேக்குது. போச்சு போச்சு, மாட்டணும்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட மாட்டணும்னா அவ்வளவுதான். ஐ அஞ்சலி, யார் கூட பேசிட்டு இருக்க? அதுக்குள்ள சாமி இப்படி மாறிட்டாங்களா? அம்மா இன்னும் இல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன் நானு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு புலம்பிட்டு இருக்கிறதே வேலை. அம்மா, நான் பாட்டு பாடினேம்மா. பாட்டா பாடினேன். ஏதோ சாப்பிட்டீங்களா? அப்படி இப்படி அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். அம்மா, நான் கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தேம்மா. கண்ணாடி பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி சரி, பரவாயில்ல விடு, நான் வரேன். சாமி, அதுக்குள்ள மாறிட்டீங்களே, சூப்பர் தான் நீங்க. சரி சரி, நீங்க முன்னாடி இருந்தீங்கல்ல, அந்த மாதிரியே வாங்கல. அந்த மாதிரிதான் நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. அந்த மாதிரியே வாங்க. சரி சரி, நான் வரேன். பயப்படாத. உங்க அம்மா கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருந்து வெளியில போயிடுவாங்க. அப்ப நம்ம எல்லாம் ஜாலியா விளையாடலாம். அப்படிங்களா? எங்க அம்மா வெளியில போயிடுவாங்களா? ஜாலி, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அனைத்தும் தெரிந்தவள், எனக்கு தெரியாதா? ஓ ஆமால, உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. உங்களுக்கு 1000 கண்ணு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானே? ஆமா, எனக்கு 1000 கண்ணு தான். சரி, என்ன சொல்லிட்டு இருந்த நீ? ஆமா சாமி, விநாயகர் சதுர்த்தி வருது இல்ல? ஆமா, எனக்கு தெரியுமே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு எங்க வீட்டுல சாமி கும்பிடுவாங்க. ஓ அப்படியா? அப்ப எனக்கு கொழுக்கட்டை செஞ்சா எடுத்துட்டு வந்து தரியா? கொழுக்கட்டை தானே, நிறைய செஞ்சாங்கன்னா உங்களுக்கு தான் தரேன். கொஞ்சமா செஞ்சாங்கன்னா நானே சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கே பத்தாது சாமி, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அம்மாவே செஞ்சு தராங்க. அப்படியா? சரி, உனக்கு நிறைய கொழுக்கட்டை வேணுமா? எனக்கு நிறைய கொழுக்கட்டை எல்லாம் வேணாம் சாமி. நீ இந்த மாதிரி என் கூட பேசிட்டே இது. அச்சோ, அப்படிலாம் பண்ண முடியாதே. ஏன் சாமி? நான் இன்னும் 2 நாள்ல போயிடுவேன் ஊருக்கு. ஆமால, அம்மா அதை வேற சொல்லி சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காங்க. போச்சு எல்லாம் போச்சு. இவ அப்படி யாரு கூட தான் பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏய், அப்படி யாரு கூட நீ பேசிட்டு இருக்க? சாமி கிட்டே யாராவது பேசுவாங்க? லூசுத்தனமா பேசிட்டு இருக்கியேடி. சிலை கூட யாராவது பேசுவாங்களாடி? இதை வேற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வர தெரியல. நான் வந்து அந்த சிலை கூட பேசுறேன். நான் இவ்வளவு நேரம் இருக்கேனே, என்கிட்ட ஒண்ணு சாமி பேசிச்சா? இல்லம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் எதுவுமே சொல்லலம்மா. நான் வரேன், சரியா? பாருங்க சாமி, நீங்க பேசுனீங்க சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஆமா பாப்பா, நான் உங்ககிட்ட மட்டும் தானே பேசுறேன். அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லாத, அம்மா கஷ்டப்படுவாங்கல்ல. ஆமா சாமி, நீங்க சொல்றதும் சரிதான். சரி சரி, என் ஃப்ரெண்டு வந்தோடனே நம்மளும் ஜாலியா பால் விளையாடலாம். பாலா? பேட் அண்ட் பால் விளையாடலாமா? எது ஒன்னாலும் விளையாடலாம் சாமி. கேரம் போர்டு விளையாடலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கேரம் போர்டே விளையாடலாம். சரி சரி, ஓகே சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல நானும் சாமி எல்லாருமே கேரம் போர்டு விளையாடுவோம். அதை பாட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இந்த நாடகம் தொடரும்.